தமிழ்நாடு மினிஸ்டர் கே நேரு அவர்கள் மேல பிரைபரி சார்ஜஸ் ஆகப்பட்டது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கம்யூனிகேட் பண்ணியிருந்தாங்க. டிசம்பர் மாதம் கம்யூனிகேட் பண்ண இந்த சார்ஜஸ் மேல இப்போ ரீசெண்டா ஒரு 6-7 நாளுக்கு முன்னாடி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கொடுத்த டைரக்ஷன்ஸ் பேஸ் பண்ணி டிவிஏசி என்கொயரி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது மிக மிக அவசியம். காரணம் என்னன்னா, குவாண்டம் ஆஃப் கரப்ஷன் ஆகப்பட்டது 1020 கோடி அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடிஞ்சது. 1020 crores, 1020 crores, 1020 crores. இந்த நம்பரை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த நம்பரை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த என்டையர் கேஸையே புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, இந்த கேஸ் ஆகப்பட்டது முன்னாடி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் நடத்தின ரெய்ட்னால, அதாவது பேங்க் லோன் ஃப்ராட் கேஸ் மேல அவருடைய ரிலேட்டட் என்டிட்டியில, அவங்க சொந்தக்காரங்களுக்கு ரிலேட்டட் என்டிட்டி நடத்தின ரெய்டை பேஸ் பண்ணி தான் இந்த டிவிஏசி திருப்பி வராங்கன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அது கிடையாது. அது பேங்க் லோன் ஃப்ராட் கேஸ். அந்த பேங்க் லோன் ஃப்ராட் கேஸ் பத்தி குவாஷ் போட்டு அந்த மேட்டரும் மெட்ராஸ் ஹைகோர்ட் டிசைட் பண்ணிட்டாங்க, குவாஷும் பண்ணிட்டாங்க. ஆனா இந்த செட் ஆஃப் கேஸ் ஆகப்பட்டது கே.என். நேரு அவர்கள் அவர் மந்திரியா இருக்கும் பொழுது 1020 crore பிரைபரி இஷ்யூஸ் இருக்கிறத கண்டறிஞ்சு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு லெட்டர் எழுதியிருந்தாங்க. இந்த லெட்டர் ஆகப்பட்டது டிசம்பர் மாதம் ஒரு பேசும் பொருளாவே போயிட்டு இருந்தது.